ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலில் இருந்து கள அரசியலுக்கு வந்த விஜய். பரந்தூரில் அனல் பறக்க விஜய் பேசிய வசனங்கள். தலையை சொரிந்த விவசாயிகள். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு பனையூரில் இருந்து கொண்டே நிவாரணம் வழங்குவது, தலைவர்கள் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வந்தது அரசியல் வட்டாரத்திலும் சோசியல் மீடியாவிலும் பெரும் விமர்சனங்கள் கிளப்பியது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறார் பனையூர் பாஸ்கர் என்றெல்லாம் சோசியல் மீடியாவில் பலரும் கிண்டல் அடித்து வந்த நிலையில் பரந்தூர் சென்று போராட்டக் குழுவை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியானது. பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்காக சுற்றுவட்டார 12 கிராமங்களில் இருக்கும் விவசாய நிலங்கள் கையகப்படுத்த இருக்கிறது. மத்திய மற்றும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர். ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், சீமான் உள்ளிட்ட தலைவர் சென்று வந்திருந்த நிலையில் திருவண்ணாமலையில் பாமக சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு உழவர் பெரியக்க மாநாட்டில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது, அதற்கு பதிலாக திருப்போரூரில் அமைக்க வேண்டும் என்று பாமக புதிய யோசனையை கூறி அம்மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று நேரில் கிராம மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். நேற்றிலிருந்து இதுதான் மீடியாக்களில் பரபரப்பு செய்தியாக இருக்கிறது. தற்போது பிரச்சாரத்திற்கு பயன்படும் திறந்த வண்டியில் மக்களை சந்தித்துள்ள விஜய் ஆளும் கட்சியை எதிர்த்து அனல் பறக்க பேசினார். இதற்கு கிராம மக்களிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. விவசாயிகளையும் கிராம மக்களையும் சந்திப்பதாக சொல்லிவிட்டு அவரது ரசிகர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்துவிட்டு சென்றதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். கட்டுக்கடங்காத ரசிகர்களை பார்த்தது விஜய் பேசியதாவது, நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது, ஆனால் வளர்ச்சி மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடாது. விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, பரந்தூரில் வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன். மக்களுக்கு பாதிப்பில்லாத எந்த இடத்தில் வேண்டுமானாலும் விமான நிலையத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இனிமேலும் உங்கள் நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்தீர்கள், அதுவே ஆளும் கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கிறீர்கள். இது எனக்கு புரியவில்லை. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியது. அதேபோல் பரந்தூரிலும் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. இதிலிருந்து இந்த விமான நிலையம் மூலம் அவர்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்கிறது என தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என விஜய் பேசினார். மேலும் எப்போதும் உங்களுடன் நான் இருப்பேன், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும் என மக்களுக்கு ஆதரவாக அவர் பேசியுள்ளார். ஆனால் விஜய் பேச்சு அங்கு வந்த வெகுஜன விவசாய மக்களிடையே பெருமளவில் ஒன்றும் புரியவில்லை. மக்களின் கஷ்டங்களையும் கருத்துக்களையும் கேட்காமல் அவராக பேசிவிட்டு சென்று விட்டதாக அப்பகுதிவாசிகள் கூறி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.